வெல்கம் டு தங்கத்திரம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் டிஷ் தான். தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது மூணையும் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, வாசனை பொருட்கள், அரிசி 1 டம்ளர். ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வாசனை பொருள்லாம் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சிகப்பு கலரில் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செய்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அது எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கிட்டு செய்யுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் அதோட பச்சை பசறையெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலாவெல்லாம் போட்டுடலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. எல்லாமே நல்லா கிளறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் தக்காளியெல்லாம் நல்லா வேகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நம்ம விசில் வைக்க போகிறோம், அதனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்ருங்க ஒரு தடவை. ஃபுல்லாக கிளறினதுக்கப்புறம் இப்போ ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போ கொதிக்கணும். கொதிக்கிறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருங்க அரிசியெல்லாம் சேர்த்துடலாம். அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வரணும், அதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இப்போ கொதிச்சதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போது மூடி போட்டு விசில் வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 3 விசில் விட்டுருங்க. ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி. தக்காளி சாதம் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு, உங்கள் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கட்டி கொடுத்து விடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.